ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க பாலிட்டியில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ ஒரு ஒரு டைம் ஜாப். இதில் நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த லெசன் பார்க்க போகிறோம்னா குடிமக்களும் குடியுரிமையும். இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் குறித்து வச்சுருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் குடிமகன் என்ற சொல் சிவிக்ஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்து நகர நாடுகளில் குடியிருப்பவர். இந்த கொஸ்டினை எப்படி கேட்பாங்க அப்படின்னா குடிமகன் என்ற சொல் எந்த வார்த்தைன்னு கேட்பாங்க. லத்தீன் வார்த்தை. குடியுரிமை 2 வகைப்படும். இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1955. குடியுரிமையை பெறுதல் 5 வழியில் நம்ம குடியுரிமையை பெறலாம். இழத்தல் 3 வழியில் இழக்கலாம். இந்த 5 வழிகள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை வரையில் இந்தியாவில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் குடியுரிமையை பெறலாம். அதே பாயிண்ட் 1987 ஜூலை 1 அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகளின் பெற்றோர் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் குடியுரிமை பெறலாம். 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம்லாம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் குடியுரிமை பெறலாம். 2004 டிசம்பர் 3 முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவருடைய பிறப்பினை 1 வருஷத்தில் பதியணும், இல்லைன்னா குடியுரிமை பெற முடியாது. அடுத்து திருமணம் செய்து பதிவின் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அதை விண்ணப்பிக்க முன்ன 7 வருஷம் இந்தியாவில் வசித்தவராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் குடியுரிமை பெற வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது 8வது அட்டவணையில் இருக்க 22 மொழியில் ஒரு மொழி தெரிஞ்சிருந்தால் குடியுரிமை பெறலாம். அடுத்து பிரதேசங்கள் இணைப்பின் மூலமும் குடியுரிமை பெறலாம். எப்படி அப்படின்னா பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த போது இந்திய அரசு மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது. அடுத்த பாயிண்ட் நம்ம குடியுரிமை எப்படி இழக்கலாம், 3 வழியில் இழக்கலாம். அது அரசியலமைப்பில் 2வது பகுதியில் 5 to 11 வரையிலான விதியில் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த மூலமாக நம்ம இழக்கிறோம் அப்படின்னா குடியுரிமையை துறத்தல், தானாகவே குடியுரிமையை திறக்கலாம். சட்டப்படி நடைபெறுதல், கட்டாய முடிவுக்கு வருதல், அதாவது மோசடி இதெல்லாம் செஞ்சால் கட்டாயமாக திறந்துருவாங்க. ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த பாக்ஸில் கீழே இருக்கிறத பாருங்கள். ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது. தேசிய குடியுரிமை, மாநில குடியுரிமை. ஓகேவா? அடுத்து முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டோட முதல் குடிமகன். அப்போ நாட்டோட முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்ற ஒரு தினம் 2 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது. அது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி 9. அந்த இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு 42வது சட்டத்தின்படி இந்திய குடிமகளுக்கான அடிப்படை கடமை வரையறுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்துக்கோங்க. அந்நியர்னா யார் அப்படின்னு சொல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்நியர்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள். குடியேறுபவர்னா ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறுபவர் என்று அழைக்கப்படுகிறாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள்.
இந்திய அரசின் அந்த வெளிநாடு வாழ் தினம் ஜனவரி 9 அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பிரவாசி பாரதிய தினம் சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறாங்க. அதை தான் பார்த்துக்கோங்க. இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரியே பின்னாடி வந்து ஒன் வேர்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் குறிச்சிக்கோங்க. அடுத்த லெசனில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.